வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் விருச்சிகம் வெஸ் மிதுனம் திருமண வாழ்க்கை. விருச்சிகமோ மிதுனமோ காதலில் இருக்கிறவங்க அல்லது திருமண வாழ்க்கையில் இருப்பவங்க அல்லது எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நட்பாக பழகி கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பொருத்தமாக இருக்கும். இந்த விருச்சிகம் என்பது நீர் தத்துவம் கொண்ட ராசி. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். அதே போல் மிதுனம் என்பது காற்று தத்துவத்தை கொண்ட ராசி. இந்த வீட்டின் அதிபதி புதன். இந்த இருவேறு தத்துவங்கள், நீரும் காற்றும், இருவேறு தத்துவங்கள் கொண்ட ராசிகள் இணைவது என்பது திருமண வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு சவாலானதாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எமோஷனல், அதீத உணர்வு, எதையுமே ஆழமாக யோசிக்கக்கூடியவர்கள், உணர்ச்சிகரமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதே போல் ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் சீக்ரஸி இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடையது அப்படின்ற ஒரு நிறைய ஓவர் பொசசிவ் இருக்கும் இவங்ககிட்ட. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் மிதுனத்தை பொறுத்தவரையிலும் கலகலப்பானவர்கள், அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அறிவார்ந்த பேச்சு திறமை, அதே போல் நகைச்சுவை தன்மை இருக்கும், மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சுதந்திர மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது, நாம் எடுக்கிற முடிவுகள் தான் சரின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. விருச்சிகத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டுப்பாடுகளை விரும்பக்கூடியவர்கள், கோபம் இருக்கும், எமோஷ்னலாக ஒருத்தர் மேலே பாசம் வைப்பாங்க, நேசிப்பாங்க, அதில் உணர்ச்சிகரமாக இருக்கும். அறிவார்ந்த செயலை விட உணர்ச்சிகரமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுனமோ விருச்சிகமோ ரெண்டு பேரும் பொருத்தமும் வராது, சஷ்டமாக வருது. ராசி பொருத்தம் வராது, ராசி அதிபதி பொருத்தம் வராது. அப்போ ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும், வெவ்வேறு குணங்கள் இருக்கும். இந்த இருவேறு துருவங்கள் ஈர்க்கும் என்ற விதியின் அடிப்படையில் இந்த ரெண்டு பேரும் எங்கேயாவது சந்திக்கிறாங்க, இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் வரன் பார்க்குறாங்கன்னாக்க அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அது செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னாக்க சந்திக்கிறாங்கன்னா அது காதலில் கூட விழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், அல்லது ஒரு நட்பாக பழகிட்டு இருக்காங்கன்னாக்க அந்த நட்பு காதலாக கூட மாறிடும். இன் ஃபியூச்சரில் அது கல்யாணத்தில் கூட முடிஞ்சிடும். அப்படி அதையும் மீறி பொருத்தமே இல்லை, ஆனாலும் திருமணம் பண்ணிட்டோம். இதில் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்க, அதாவது லக்னம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ராசி பற்றி தான் பேசிட்டுக்கிறோம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றோ, நீச பங்கமாயோ, அல்லது நீசம் பெற்றோ, அல்லது அந்த 7ஆம் பாவத்துக்கு செவ்வாயுடைய பார்வை, சனி பார்வை எல்லாம் இருக்குது, ஒரு பாவகிரகம் ராகுக்கு எது தொடர்பு இருக்குது, ஒன்றியல்ல அப்படின்னா தான் அவங்க இந்த பொருத்தமும் இல்லை, இந்த ராசி பொருத்தமும் இல்லை, ராசி அதிபதி பொருத்தமும் இல்லை. மிதுனத்துக்கு விருச்சகம் சஷ்டகம், அப்படிப்பட்டவங்க திருமணம் செய்தால் இந்த ஜாதகத்திலே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னாக, 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கு, 7ஆம் அதிபதியும் கெட்டு இருக்காருன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை தான் எவ்வளோ ஒட்ட வச்சாலும் ஒட்டவே முடியாது, பிரிஞ்சிடுறது. ஆனால் ஜாதகப்படி இந்த தோஷங்கள்லாம் இல்லை, கலசர தோஷம் இல்லை, இந்த மாதிரி 7ஆம் அதிபதி கெடலை, 7ஆம் பாவகத்துக்கு பாவகிரக சேர்க்கை இல்லை, பாவகிரகத்தோட பார்வை இல்லை, ரெண்டு பேர் ஒருத்தருடைய ஜாதகத்தில், குறிப்பாக பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இல்லை அப்படின்னாக்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டே சமாதானமாகவும் ஒரு நாள் இருந்துக்கிட்டு ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இருவேறு துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்ற விதியின் அடிப்படையில் இவங்க வாழ்க்கை இருக்கும். இப்போ இந்த விருச்சக ராசியும் மிதுன ராசியும் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க, அல்லது ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களை பார்த்தோன்னே விருச்சிக ராசிக்கு அவங்களுடைய அறிவார்ந்த பேச்சு, நகைச்சுவையான பேச்சு, அதே போல் சுதந்திர மனப்பான்மை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கும் விருச்சிகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய ரகசியத்தன்மை, மர்மமான குணம், அவங்களுடைய பொசசிவ்னஸ், அதை கொஞ்சம் அவங்க ரசிப்பாங்க, அது ஈர்ப்பு ஏற்படும். ஆனால் ஆஃப்டர் த திருமணத்திற்கு பிறகு எந்த பொசசிவை இவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்களோ, அதாவது மிதுன ராசிக்காரங்க பொசசிவை விரும்பினாங்க, ஆனால் அதே பொசசிவால் வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பாக பொசசிவாக விரும்புவாங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும். அதை இவங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. இவங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள், இவங்க சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அதே போல் மாற்றங்களை விரும்புவாங்க. அந்த மாற்றங்களை அடிக்கடி மாற்றிக்கிறதுனால சில பிரச்சனைகளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதை விருச்சிக ராசிக்காரங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஈகோ கிளாஷு, ஒரு எண்ணங்கள் பொருத்தமற்று இருக்கிறதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்டன்ஸ் குறைவாக இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும்
திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான சொல்யூஷன், காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான சொல்யூஷன், பிரிந்து போன காதல் வருமா அல்லது பிரிந்து போன திருமண வாழ்க்கை சேருமா, இந்த திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருந்தால் பிரிவுகள் ஏற்படும் என்பதை பற்றி தான் நம்ம வீடியோக்கள் போடுறோம். அதை பற்றி பர்சனல் கன்சல்டேஷனும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு லேர்னிங் பாயிண்ட் இருக்குது. மிதுனம் பார்த்தீங்கன்னாக்க மிதுனத்துக்கிட்ட இருந்து விருச்சகம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க லைஃப்பை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப டீப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி பெருசாக கவலைப்பட மாட்டேன். அஸ் எ ஒய்ஃப் ஆஸ் எ ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. டீப்பாக பொசசிவாக நேசித்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்த ஏற்படுத்த மாட்டாங்க. ஸோ மிதுனம் ராசிக்கிட்ட இருந்து விருச்சக ராசிக்காரங்க அதாவது லைஃப் எடுத்துக்கணும், எதையுமே டேக் இட் ஈஸி பாலிசியாக எடுத்துக்கணும் அப்படின்றத கற்றுக்கலாம். அதே போல் விருச்சகத்திட்ட இருந்து மிதுன ராசிக்காரங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க எதையுமே ஆழமாக ஆராய்வது எப்படி, ஆழமான அன்பு செலுத்துவது எப்படி என்பதை பற்றி விருச்சகத்துக்கிட்ட இருந்து மிதுன ராசிக்காரங்க கற்றுக்கலாம். மிதுனம் ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்கிட்ட ஆழமாக ஒரு விஷயத்தை அணுகிறது எப்படி, ஆழமாக ஒருத்தரை நேசிப்பது எப்படி என்பதை கற்றுக்கலாம். இப்போ இது இந்த கற்றல் அப்படின்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இது லைஃப்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒருத்தர்கிட்ட ஒரு குவாலிட்டி இல்லைன்னா அதை நாம் அப்டேட் பண்ணிக்கிறது, நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அதன் மூலம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதன் மூலம் காலப்போக்கில் அதுக்கு உடனே அது மாற்றத்தை ஏற்படுத்தினாலையும் 1 வருஷம் 2 வருஷம் அல்லது ஒரு 3 வருஷத்தில் அதோட இம்பேக்ட் நல்லாவே தெரியும். சுதந்திரம் மற்றும் உரிமை, ஒருத்தரோட சுதந்திரத்துக்குள்ளே தலையிடாமல் இருக்கிறது. இப்போ மிதுன ராசிக்காரங்க அதிகமாக சுதந்திரத்தை விரும்புவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். என்னதான் வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் அந்த ப்ரைவசிக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் அல்லது அவங்களுடைய சுதந்திரத்தில் அவங்க நட்பு அவங்க கலகலப்பாக எல்லார்ட்டையும் பழகிறாங்கன்றதை தவறாக எடுத்துக்கிட்டு அவங்க நட்பில் நுழைந்து நம்ம குழப்பங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறத விருச்சக ராசிக்காரங்க கற்றுக்கலாம். இந்த விருச்சகம் ராசியை பொறுத்தவரை உணர்வுபூர்வமான பிணைப்பை எதிர்பார்ப்பார்கள். அவங்களுக்கு பண காசெல்லாம் முக்கியம் இல்லை. விருச்சகத்துக்கு பொறுத்தவரையிலும் ஒரு பொசசிவ் லவ், ட்ரூ லவ் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த ட்ரூ லவ்வை மிதுன ராசிக்காரங்க கொடுக்கணும். அடிக்கடி எண்ணங்களையும் வாழ்க்கை நிலைகளையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அடிக்கடி மாற்றிக்கும் போது அல்லது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து இல்லாமல் இருக்கும்போது நிலைத்தன்மை இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரங்க விருச்சகத்துக்கிட்ட இருந்து உணர்வுபூர்வமாக நேசிக்கிறது எப்படி, ட்ரூ லவ் எப்படின்ற விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ அப்போ உண்மையாக ட்ரூ லவ்வாக விருச்சகத்தை நேசிக்கிறாங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதே போல் விருச்சக ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களுடைய நட்பு அல்லது அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுறதில்ல அப்படின்னும் போது அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுவாங்க. அப்போது இருவருக்கும் அந்த ஈர்ப்பு என்பது சிறப்பாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரங்கள் எதையுமே அறிவுபூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவுமே அணுகக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனையை. ஆனால் விருச்சக ராசிக்காரங்க கோபம், டென்ஷன் அல்லது உணர்ச்சிகரமாக அதை அணுகுவாங்க. இதை யாராவது ஒருத்தர் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. இதில் விருச்சக ராசிக்காரங்க அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகிறது, ஒரு பிரச்சனையே குடும்பத்தில் வருதுன்னா கூட அறிவுபூர்வமாக அதை அணுகிறது எப்படின்றத கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அதை கற்றுக்கிட்டாங்க, அதை செயல்படுத்துகிறாங்கன்னா இந்த உணர்ச்சிகரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளால் கோபம், டென்ஷன், சண்டை, பிரச்சனை போன்றவையெல்லாம் வராமல் இருக்கும். அது ரொம்ப நல்லது. அதே போல் மிதுனத்தில் இருப்பவங்களும் பார்த்தீங்கன்னாக்க தன் துணைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். அவங்க எந்த எதிர்பார்க்குறாங்கன்றத அதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்து அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் போது அந்த உறவு நிலையில் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். ரகசியம் வெளிப்படைத்தன்மை, ரகசியமாக இருக்கிறது யார், விருச்சிக ராசி. எந்த ஒரு விஷயமே மர்மமான முறையில் தான் இருக்கும். அதிகமாக அவங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்கன்றது அவ்வளோ சீக்கிரம் எத்தனை வருஷம் கூடவே இருந்து குடும்பம் நடத்தினா கூட அவங்களால சொல்லவே முடியாது. விருச்சிக ராசி மனசுக்குள்ளார என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை எதையும் வெளிப்படையாக அணுகணும், வெளிப்படையாக பேசிடணும், ஒரு பிரச்சனையை வெளிப்படையாக பேசி தீர்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதையுமே தான் மனசில் இருக்கிறத வெளியில் கொட்டிடுவாங்க. ஸோ இதை சரி பண்ணிக்கிட்டாங்கனாக்க 2 பேருமே சிறப்பாக இருக்கும். இந்த விருச்சக ராசியும் மிதுன ராசியும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு காந்தத்தோட 2 துருவங்கள் போல தான் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனாலும் ஈர்த்து ஒன்றா இருக்கும்போது, குடும்பமாக இருக்கும்போது நிறைய காம்ப்ரமைஸ் இல்லாமல் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறது, 2 பேரும் ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிக்கும் போது
அவங்களுக்குள்ள பிரிவுகள் வராது. முக்கியமாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்வியல் நடைமுறைகளில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜாதகத்திலேயே தோஷம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது, ஆணுடைய ஜாதகத்தில் கலஸ்திர தோஷம் இருக்குது. இவங்க 2 பேரும் ஆண் வந்து மிதுன ராசி, பெண் வந்து விருச்சிக ராசின்னாக்க இந்த 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் இணையிறாங்க, திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னாக்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை அதிகபட்சம் 2 வருஷம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆணுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் இருந்துச்சுனாக்க டிவோர்ஸ் ஆகி பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் விதிவிலக்கு இல்லாமல் மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து இவருக்கு ஆயுள் பிரச்சனையும் இருக்குன்னாக்க பாதிப்புகள், இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அப்போது ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம்ன்றது நம்ம நட்சத்திர பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். அது எதுக்குன்னாக்க 2 பேருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா அப்படின்றது தான். ஆனால் இதில் 2 பேரும் சேர்ந்தால் மகிழ்ச்சியாகலாம் இருப்பாங்க. அதாவது தாம்பத்திய சுகம், தாம்பத்திய வாழ்க்கை, 2 பேருக்கும் காமம் அளவு இதெல்லாமே சரியாக இருக்கும். 2 பேருக்கும் ஈர்ப்புகள் இருக்கிற அளவுக்கு 2 பேருமே மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. இந்த காமமும் 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும். 2 பேருமே விரும்பக்கூடியவர்கள், புதுமையை செய்யக்கூடியவர்கள், புதுமையை விரும்பக்கூடியவர்கள். அந்த வகையில் இவங்க சேர்றது வந்து அந்த வகையில் பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் இவங்க 2 பேருடைய குணங்களும் ஒத்து போகாது. அந்த குணம் தான் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து 2 பேருக்குள்ளேயும் அந்த சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டாங்கனாக்க, ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லைனாக்க, சப்போஸ் காதலிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போது விருச்சகம், என்னுடைய லவர் வந்து மிதுனம், நாங்கள் சேரலாமான்னாக்க ஜாதகத்தில் கட்ட பொருத்தத்தில் தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க சேரலாம். ஆனால் தோஷங்கள் இருக்குன்னாக்க கண்டிப்பாக சேராமல் இருக்கிறது தான் நல்லது, அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா விருச்சகத்துக்கு 8ஆம் இடமா வர்றது தான் மிதுனம், மிதுனத்துக்கு 6ஆம் இடமா வர்றது விருச்சகம். இது வந்து சஷ்டகம். இந்த புதனும் செவ்வாயும் பகை கிரகங்கள் தான், ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போது விருச்சகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, மிதுனத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக அணுகுவாங்க எதையுமே. அப்போது அவங்களுடைய பொறுமையை இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ நம்மளை கேலி பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு விருச்சிக ராசிக்காரங்க இன்னமும் எமோஷனல் ஆகுவாங்க. அதே போல் இவங்க ஓவராக பொசசிவாக இருக்கிறத இவங்க வந்து அது வந்து அதோட தீவிரத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அந்த ட்ரூ லவ்வோட தீவிரத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிளாஷ் இருக்கிறதுனால தான் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம். அப்போது இப்படிப்பட்டவங்க திருமண வாழ்க்கையில் இணைஞ்சிட்டோம், நாங்கள் என்ன செய்யலாம்னாக்க இந்த குணங்கள் நான் சொன்ன விஷயத்தில் அப்டேட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், வாழ்வியல் நடைமுறைகளில் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஜாதகத்தையும் பார்த்துங்க, தோஷங்கள்லாம் இருக்குன்னாக்க என்னதான் நம்ம சேஞ்ச் பண்ணாலையும் விதி வலிதுன்ற மாதிரி பிரிவுகளை ஏற்படுத்தும். ஆனால் தோஷங்கள் இல்லைனாக்க இறைவனுடைய அருள் வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் நார்மலாக வாழ்க்கையை லீட் பண்ணுறீங்கன்னா, பொறுமையாக இருக்கிறீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.